எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஏப்ரல் 10 அதாவது நேத்திக்கு மார்க்கெட்டை வந்து செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் வந்து என்ன மாதிரி ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஏன் வந்து இந்த இடத்துல வந்து சடனா வந்து உங்களுக்கு வந்து ஃபால் ஆச்சு, அதுக்கப்புறம் ஏன் வந்து திருப்பி இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து ஏன் வந்து மேல போச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம கிளியரா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இது கம்ப்ளீட்டா ஆப்ஷன் செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து இதை வந்து பார்க்க போறோம். அதுவும் இல்லாம நான் வந்து ஒரு இண்டிகேட்டர் வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த இண்டிகேட்டர் வந்து இதுல வந்து எந்த அளவுக்கு வந்து யூஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து நிஃப்டி வந்து பார்க்கலாம். நீங்க வந்து ஒரு ஆப்ஷன் பையரா இருந்தீங்கன்னா நம்ம வந்து செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்க்கணும். செல்லர் வந்து எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வந்து அதிகமா செல் பண்ணிருக்காங்க அப்படின்னு. என்னைக்குமே வந்து ஒரு இன்டர்டே வந்து முடியும் போது 315ல இருந்து 320 முடியும். அந்த டைம்ல செல்லர் வந்து நெக்ஸ்ட் பொசிஷனலா ஹோல்ட் பண்றதுக்கு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து செல் பண்ணுவாங்க. அதாவது நாளைக்கு வந்து ஹோல்ட் பண்றதுக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம இது வந்து எங்க பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா NSE வெப்சைட்ல ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல வந்து பார்க்கலாம். நீங்க வந்து ஒரு இன்டர்டே முடிஞ்சதுக்கு ஒரு 320க்கு மேல உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல என்னென்ன ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வந்து அதிகமாக செல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். அதுல பாத்தீங்கன்னா 24,000 ஸ்ட்ரைக் பிரைஸ், அதே மாதிரி 23,800 ஸ்ட்ரைக் பிரைஸ் இருந்துச்சு. ஓகேங்களா, நம்ம வந்து நேத்திக்கான டேட்டாவும் பார்க்கணும். அதே மாதிரி இன்ட்ராடே நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகுது பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் செல்லர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 5 மினிட்ஸ் எந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கோ அந்த ஸ்ட்ரைக் பிரைஸை வந்து அவங்க வந்து செல் பண்ணுவாங்க. அதாவது 920 ஸ்டாடல் அப்படிங்கிறது இதுக்கு பேர். அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து இங்க வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது 24,000 ஸ்ட்ரைக் பிரைஸ், அதே மாதிரி 23,900 ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து அதிகமா வந்து ஸ்டாடல் பண்ணிருந்தாங்க. இது வந்து நான் கம்ப்ளீட்டா நான் செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். ஸ்டாடல் அப்படின்னா உங்களுக்கு வந்து 24,000 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டு செல் பண்ணிடுவாங்க. அதாவது 915 கேண்டில் வந்து எங்க க்ளோஸ் ஆயிருக்கும் அந்த பிரைஸ்ல வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனும் 24,000 ஸ்ட்ரைக்ல ரெண்டு செல் பண்ணுவாங்க. அதே மாதிரி 23,900ல வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அதிகமா செல் பண்ணிருந்தாங்க. இப்போ நம்ம இந்த ரெண்டு இடத்த வந்து கண்டுபிடிச்சாச்சு. அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதோட மிட் பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு 24,000 அதுக்கப்புறம் 23,900 பிளஸ் பண்ணிட்டு டிவைட் பை 2 படினா இதோட மிட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து என்ன வருதுன்னா 23,950 ஓகேங்களா. இது ஆக்சுவலா நான் இண்டிகேட்டர்ல செட்டிங்ஸ் போட்டிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு காமிக்குது. இப்போ இதை பாருங்க, ஆப்ஷன் செல்லர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 23,950 அப்படிங்கிற இடம் தான் மிட் பாயிண்ட். 23,950க்கு மேல இருந்தா உங்களுக்கு வந்து பை ஆகும். அதே மாதிரி 23,950 கீழே இருந்தா உங்களுக்கு வந்து செல் ஆகும் அப்படிங்கிறது வந்து லாஜிக். ஓகேங்களா, 23,950க்கு மேல இருந்துச்சுன்னா அடுத்து உங்களுக்கு வந்து எங்க போகும் அப்படின்னா 24,000 கிட்ட போகும். சரிங்களா, அப்ப 24,000 மேல போச்சுன்னா அவங்களுக்கு வந்து செல் பண்ணி பாத்தீங்களா அந்த கால் ஆப்ஷன் அவங்களுக்கு வந்து லாஸ் வர ஸ்டார்ட் ஆகும். அப்போ நல்ல மேல போகும். அப்படி இல்ல அப்படின்னா மார்க்கெட் 23,950 இருந்து 23,900 போகும். அப்படி 23,900 கீழே போச்சுன்னா புட் சைடு செல் பண்ணவங்களுக்கு வந்து அதிகமா லாஸ் ஸ்டார்ட் ஆகும். அதிகமா லாஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். இன்னைக்கு ஏன் வந்து இந்த 24,000 மேல க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் ஏன் போல அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து இண்டிகேட்டர் ஓபன் பண்ற பாருங்க. நம்மளுக்கு வந்து ஒரு மினி ரெசிஸ்டன்டா வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா, அது R0 போட்டிருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். நம்மளுக்கு வந்து 24,000 மேல போயிருக்கு, R0ல வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அப்படி ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு திருப்பி எங்க வரும், மிட் பாயிண்ட் வருமா? அப்போ அந்த மிட் பாயிண்ட்ல திருப்பி உங்களுக்கு வந்து பிரேக் ஆகி கீழே போச்சுன்னா அடுத்து எங்க போகும், உங்களுக்கு வந்து 23,900 போகும். ஓகேங்களா, அப்போ இங்க பாத்தீங்கன்னா 24,000 மேல வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி R0வும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்புறமா ஏன் வந்து திருப்பி வந்து கீழே இறங்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த இருக்கு பாருங்க, இந்த ரெண்டு தான் மெயின் உங்களுக்கு. சரிங்களா, இந்த CS அப்படிங்கிறது வந்து கால் செல்லர். ஓகேங்களா, இதை தாண்டி போனாதான் அவங்க வந்து பயப்படுவாங்க. இந்த 24,000 காலை வந்து செல் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து எங்க பயப்படுவாங்க பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் மேல க்ளோஸ் வச்சாதான் அவங்க வந்து பேனிக் ஆவாங்க. அவங்க பேனிக் ஆனாதான் மார்க்கெட் வந்து இன்னும் நல்லா வேகமா போகும். ஆனா என்ன ஆச்சுன்னா இந்த டைம் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது ஆக்சுவலா வந்து மணி வந்து 3:05 டைம் வந்து பாருங்க, அந்த கேண்டிலோட டைம் பாருங்க. உங்களுக்கு 3 மணி மேல போச்சுனாலே உங்களுக்கு வந்து எந்த விதமான ட்ரேடும் வந்து யாரும் வந்து பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. ஏன்னா 3 மணியோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3:15ல இருந்து 3:20 வரைக்கும் உங்களுக்கு அடுத்த நாள் பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. அவ்வளவுதானே தவிர மற்றபடி இதுல வந்து ட்ரேட் வந்து நடக்காது. சரிங்களா, அப்போ டைமிங் முடிஞ்சனால உங்களுக்கு வந்து அந்த வந்து ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்காம போயிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நிஃப்டி சார்ட்ல நம்ம வந்து இது பார்த்துருக்கோம். ஸோ இந்த டேட்டா வச்சு நம்ம வந்து ட்ரேட் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 23,950 வந்து மிட் பாயிண்ட். இப்படி மிட் பாயிண்ட்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் மேல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, 23,950 மேல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் மெயினா பிளே ஆக போகுது
மார்க்கெட்டோட டைரக்ஷன் அப் மூவ்மெண்டா இல்ல வந்து டவுன் சைட் மூவ்மெண்டா அப்படின்னு. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேல வந்து 23,950 மேல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்படியும் ஏன் கீழே வந்திருக்கு அப்படின்னு வந்து நீ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நீங்க வந்து 23,950யோட கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் சார்ட்டை வந்து நீங்க வந்து வாட்ச் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து 23,950 கால் ஆப்ஷனும் 23,950 புட் ஆப்ஷனும் நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த இண்டிகேட்டர்ல வந்து நான் ஆல்ரெடி செட்டிங்ஸ் வந்து போட்டிருக்கேன். இந்த இண்டிகேட்டர் படி 23,950 கால் பையிங் பிரைஸ் இந்த இடம் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 146 அப்படிங்கிற பிரைஸ் தான் நம்மளுக்கு வந்து ஒரு பையிங் ஜோன். இதுல ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் மேல க்ளோஸ் ஆயிருக்கு. 23,950 பையிங் பிரைஸ்ல தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ உங்களோட என்ட்ரி எங்க இருக்கும்? உங்களுக்கு இந்த பையிங் ஜோன், அதாவது இந்த டாட் இருக்கு பாருங்க, இதான் வந்து பையிங் ஜோன். அப்போ பிரீமியத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்க வந்து பையா இருக்கு, எந்த கேண்டில் வந்து பையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 925க்கு தான் பையா இருக்கு. நல்லா பாருங்க, உங்களுக்கு வந்து இதுக்கு மேல இருந்தா உங்களுக்கு வந்து பை ஆகும். அப்போ 23,950 சப்போர்ட் எங்க உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துருக்குன்னா இந்த கேண்டில் தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. புரியுதுங்களா? நல்லா பாருங்க, 925 கேண்டில் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கா உங்களுக்கு. அப்போ நீங்க வந்து இந்த ஸ்ட்ரைக் இந்த பிரைஸ்ல நீங்க வந்து பை பண்ணிருக்கணும். ஓகேங்களா? அதாவது 23,950 மிட் பாயிண்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ். அப்போ 23,950ல சப்போர்ட் உங்களுக்கு எடுத்துச்சுன்னா அடுத்து உங்களுக்கு எங்க போகும்? 24,000 போகுமா? 23,950ல இருந்து உங்களுக்கு 24,000 கிட்ட போகுதுன்னு அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 50 பாயிண்ட்ஸ் வருதா? நெஃப்டி உங்களுக்கு வந்து 50 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா உங்களுக்கு பிரீமியம் என்ன கொடுக்கும்? அப்படி டிவைட் பை 2 போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 25 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கணும். சரிங்களா? 25 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்குது அப்படின்னா நம்ம எடுத்த பிரைஸ் வந்து இது 146 பிளஸ் 25 171. உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 171. உங்களுக்கு அன்னைக்கு சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு 25 பாயிண்ட்ஸ் புக் பண்ணி நீங்க வந்து எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடலாம். நான் இந்த இண்டிகேட்டர்லயும் வந்து உங்களுக்கு வந்து இந்த இதோட ரெசிஸ்டன்ஸ் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன். இப்போ நெஃப்டி சார்ட்ல பாருங்க, கரெக்டா நம்மளுக்கு வந்து இந்த சப்போர்ட் எடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி 24,000 கிட்ட போயிருச்சு. ஓகேங்களா? எந்த கேண்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 மணி கேண்டில் 10 o'clock வந்து உங்களுக்கு வந்து 24,000 கிட்ட போயிருக்கு. இங்க பாருங்க, நான் இந்த இண்டிகேட்டர்லயும் வந்து உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸும் அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் 2 அதுக்கப்புறம் 3 அது மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து வரும். 10 மணிக்கு பாத்தீங்கன்னா இது வந்து டார்கெட் ஹிட் ஆயிட்டு திருப்பி வந்து இறங்கி இருக்கு. 23,950 மேல வந்து க்ளோஸ் ஆகி கீழே இறங்கி இருக்கு. ஓகேங்களா? இந்த ஹையை பிரேக் பண்ணி திருப்பி மேல போய் இந்த 24,000 மேல ரெசிஸ்டன்ஸ் டச் ஆயிட்டு கீழே வரும்போது உங்களுக்கு என்ன இருக்கு? மிட் பாயிண்ட் இருக்கா? அதே மாதிரி ரீடெஸ்ட் வரும்போது உங்களுக்கு வந்து கரெக்டா திருப்பி உங்களுக்கு வந்து சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி மேல போயிருக்கு. எங்க போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா R0 ரெசிஸ்டன்ட் 1 வரைக்கும் போயிருக்கு. இது வந்து ரீடெஸ்ட் ஜோன். உங்களுக்கு ரீடெஸ்ட் எடுத்துட்டு R0 அப்படிங்கிற இடத்த பிளேஸ் வந்து ரொம்ப நேரமா வந்து ஹோல்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஹோல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. எப்பனா 1:55க்கு வந்து உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இவ்வளவு நேரம் இங்க வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இங்க பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் எல்லா பேரும் என்ன நினைச்சிருப்பாங்க? உங்களுக்கு வந்து இங்க டச் பண்ணி மேல போகும் அப்படின்னு. ஆனா பிரச்சனை என்னன்னா நம்மளுக்கு வந்து இங்க கால் செல்லர் லோ பேனிக் ஏரியா வந்து இருக்கு. சரிங்களா? நம்மளுக்கு கால் செல்லர் பொறுத்த வரைக்கும் 24,000 இங்க செல் பண்ணியிருந்தாங்க பாத்தீங்களா அதிகமா. இந்த 24,000 கால் ஆப்ஷன் செல் பண்ணிருக்கிறவங்க இந்த லைனை தாண்டி மேல போனாதான் அவங்களுக்கு வந்து பயப்படுவாங்க. என்னாச்சு அப்படின்னா மார்க்கெட் அந்த இடத்த வந்து டச் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? திருப்பி ரிவர்ஸ் ஆகுமா? ரிவர்ஸ் ஆகி திருப்பி எங்க போகும்? உங்களுக்கு 24,000 கிட்ட போகும். அப்படி அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து மிட் பாயிண்ட் எது இருக்கு? 23,950 மிட் பாயிண்ட் இருக்குங்களா? ஆக்சுவலா இந்த இண்டிகேட்டர்ல உங்களுக்கு வந்து மிட் பாயிண்ட் காமிக்கும். இங்க இந்த ரிஜெக்ஷன் ஆனால ரெசிஸ்டன்ட் வந்து டச் பண்ணி உங்களுக்கு வந்து 24,000 வந்து உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இங்க க்ளோஸ் ஆயிருக்கு பாருங்க. பிரேக் அவுட் கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும்? அடுத்து 24,000 இருந்து உங்களுக்கு வந்து மிட் பாயிண்ட் போகுமா? அதே மாதிரி மிட் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த மிட் பாயிண்ட வந்து நம்மளுக்கு வந்து எப்போ வந்து பிரேக் அவுட் கொடுக்குதோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கீழே போகும். சரிங்களா? அதெல்லாம் கரெக்ட். அப்ப கீழே போச்சுன்னா உங்களுக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா 23,900 வருமா? அப்படி இந்த மிட் பாயிண்ட் எப்போ உடைக்குதோ உடைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அடுத்த ரேஞ்ச் வந்து 23,900 போகும். அந்த 23,900 எப்போ வந்து கீழே பிரேக் அவுட் கொடுத்தோ அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் போகும் உங்களுக்கு. அப்ப என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இதை வந்து பிரேக் அவுட்டே பண்ணல. ஓகேங்களா? மிட் பாயிண்டோட நின்றுச்சு. மிட் பாயிண்ட்ல இருந்து திருப்பி ரிவர்ஸ் ஆரம்பிச்சு. அடுத்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா அடுத்து 24,000 கிட்ட போகும். 24,000 கிட்ட போச்சுன்னா அடுத்து R0 அடுத்து இந்த இது ஃபைனல். இந்த இதை எப்போ வந்து பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்பதான் கால் செல்லர் வந்து பேனிக் ஆவாங்க. ஆனா என்னாச்சுன்னா இந்த கேன்ல வந்து எப்போ பிரேக் அவுட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா 3:05க்கு உங்களுக்கு வந்து ட்ரேடிங் ஹவர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. சோ அதனால அது வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸா வந்து போயிடுச்சு நம்மளுக்கு வந்து. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம ட்ரேட வந்து எக்ஸிக்யூட் பண்ணி இங்க வந்து நம்ம வந்து ட்ரேட வந்து க்ளோஸ் பண்ணிருப்போம். அப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரேட வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சார்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ இந்த R0 வந்து உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 23,950 கால் ஆப்ஷன் சார்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்க வந்து ரிஜெக்ஷன் ஆகுது. எந்த கேண்டில் பாத்தீங்கன்னா ஒரு 10:20 இல்லனா 10:25. அந்த டைம்ல வந்து புட் ஆப்ஷன் சார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்கு. சரிங்களா? அப்ப சப்போர்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த இண்டிகேட்டர் படி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சப்போர்ட் எடுத்துட்டு
உங்களுக்கு வந்து இது வரைக்கும் போகும். சரிங்களா? நான் உங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா, கால் சைட்ல நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு பையிங் ஜோன். அதே மாதிரி புட் சைட்ல இந்த லைன் தான் நம்மளுக்கு வந்து பையிங் ஜோன். சரிங்களா? புட் ஆப்ஷன் இது கீழே இருக்கிற வரைக்கும் இது வந்து ஆக்டிவ் மோட்ல இருக்காது. சரிங்களா? இது வந்து கிளியரா இருக்கு பாத்தீங்களா? இந்த பிரைஸ் வந்து எப்போ வந்து தாண்டுதோ அதுக்கப்புறம் தான் புட் ஆப்ஷன்ல பை ஆகும் உங்களுக்கு. அதாவது நிஃப்டி சார்ட்ல உங்களுக்கு வந்து இன்னும் கீழே இறங்கும். சரிங்களா? நிஃப்டி சார்ட்ல வந்து இங்க வந்து ஆர்ஜில வந்து ரிஜெக்ஷன் கொடுக்குது. கால் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் ரிஜெக்ஷன் கொடுக்குது, இங்கேயும் வந்து ரிஜெக்ஷன் கொடுக்குது. புட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க சப்போர்ட் இருக்கு. அப்ப எந்த கேண்டில் நீங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா 1025 கேண்டில் எடுத்துக்கலாமா? இதுல பாருங்க நிஃப்டி சார்ட்ல வந்து 1025 கேண்டில் இந்த இடம். சரிங்களா? இந்த 1025 லாஸ்ட் விக் இருக்கு பாருங்க 114. நிஃப்டி சார்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க இந்த இடத்துல எடுத்திருப்பீங்க. ஓகேங்களா? இந்த எட்ஜ்ல எடுத்திருப்பீங்க. அதே மாதிரி கால் பிரைஸ்ல போயிட்டு திருப்பி ரிஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்கு. அப்போ நீங்க வந்து இங்க வந்து எடுக்கிறீங்க, ட்ரேட் வந்து எடுக்கிறீங்க, புட் சைட்ல எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் வந்து அடுத்த டார்கெட் இது வரைக்கும் வைக்கலாம். ஓகேங்களா? இல்ல இது வரைக்கும் வைக்கலாம். இதை தாண்டி எப்போ பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்பதான் நமக்கு வந்து புட் சைடு வந்து ஆக்டிவ் மோட்ல ஆகும். ஓகேங்களா? அது வரைக்கும் உங்களுக்கு வந்து மார்க்கெட் திருப்பியும் மேல தான் கொண்டு போவாங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா சப்போர்ட் இருக்கு. என்ன பிரைஸ்ல பாத்தீங்கன்னா 114. நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா இந்த இடம் 137 மைனஸ் 114 கிட்டத்தட்ட 23 பாயிண்ட். கிட்டத்தட்ட இதுலயும் வந்து ஒரு 1500 வந்து நீங்க வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்கலாம். நான் இதுதான் சொன்னேன், இந்த ரேஞ்ச் சொன்னேன். இந்த ரேஞ்சுக்கு மேல போனா எப்போ பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்பதான் உங்களுக்கு வந்து மார்க்கெட் கீழே இறங்கும். ஓகேங்களா? கரெக்டா இதை தொட்டுட்டு மறுபடியும் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு பாருங்க. இந்த கேண்டில் எந்த கேண்டில் பாத்தீங்கன்னா 1145. அப்போ 1145 ஸ்பாட்ல எங்க இருக்குன்னு பாருங்க. கரெக்டா இருக்கா? இந்த இடம் பாருங்க. நம்மளுக்கு வந்து பக்கத்துல 23,950 மிட் பாயிண்ட் இருக்கு. இதுல ஸ்பாட்ல கால் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 1145 நமக்கு வந்து இந்த இடம் இருக்கு. சரிங்களா? அப்ப நம்ம வந்து இதுல வந்து பை போலாமா அப்படின்னா நம்ம வந்து போயிடக்கூடாது. நம்மளோட பையிங் ஜோன்ங்கிறது வந்து இதுதான். இது அப்படி இல்லைன்னா இந்த இடம், இதுதான் நம்ம இந்த ரெண்டு தான் நம்மளோட பையிங் ஜோன். சரிங்களா? அதுவும் இதுல எது அக்யூரேட்டா இருக்கு பாத்தீங்கன்னா இந்த இதுதான். அப்போ நம்ம இந்த இடத்துல வந்தாதான் நம்ம வந்து ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்புறம் ஏன் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேல போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புட் சைட்ல உங்களுக்கு வந்து அந்த பையிங் ஜோன்ல கரெக்டா ரிஜெக்ஷன் கொடுத்தனால நம்மளுக்கு இங்க வந்து சப்போர்ட் எடுத்துட்டு போயிருக்கு. ஓகேங்களா? இது ஒரு ரீசன். அதுவும் இல்லாம நம்மளுக்கு இங்க வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. இதுதான் ஆர்டர் பிளாக். இந்த ஆர்டர் பிளாக் அதுக்கப்புறம் வந்து ஃபேர் வேலி கேப் இங்க வந்து ஆர்டர் பிளாக் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஃபேர் வேலி கேப் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த ஆர்டர் பிளாக்ல ஃபிப் லெவல் நீங்க வந்து டிராப் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க உங்களுக்கு ஆர்டர் பிளாக்ல உங்களுக்கு பையிங் ஜோன்ங்கிறது வந்து இந்த 15 இருந்து 0.75 இந்த ரேஞ்ச் தான் பையிங் ஜோன் ஆர்டர் பிளாக் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இன் கேஸ் இதுல வந்து சப்போர்ட் எடுத்து மேல போச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு பாத்தீங்களா இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா திருப்பி இதுல சப்போர்ட் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து மேல போகும். ஓகேங்களா? இது வந்து நீங்க ஆர்டர் பிளாக் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்க வந்து ட்ரேட் வந்து இப்படிதான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இதோட டார்கெட் எங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம், இந்த கேண்டில் இருக்கு பாருங்க. இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 25 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இது வந்து சைட்வேஸ்ல உங்களுக்கு வந்து ஒரு 25 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து ஏன் வந்து இங்க வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, ஆர்டர் பிளாக்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. அதுவும் இல்லாம வந்து உங்களுக்கு வந்து புட் சைட்ல வந்து உங்களுக்கு பையிங் ஜோன் கீழே தான் இருக்கு. அதே மாதிரி இந்த கால் புட் பிரீமியம் 920 ஸ்டாரல் படி இந்த இண்டிகேட்டர் லைன் வந்து ஆகும். அதுலயும் அதுக்கு மேலேயும் இருக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் இதை வந்து பிரேக் பண்ணிருக்கு. R0 பிரேக் பண்ணிருக்கா? R0 பிரேக் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிற ஏரியா இந்த லைன். ஓகேங்களா? கால் செல்லர் இதுக்கு மேல போனதான் பேனிக் ஆவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து மேல க்ளோஸ் ஆகல அப்படியே என்ன ஆகும்? திருப்பி ரிவர்ஸ் ஆகுமா? ரிவர்ஸ் ஆச்சுன்னா திருப்பியும் 24,000 ஸ்ட்ரைக் பிரைஸ் கிட்ட வரும். அப்படி அதை உடச்சுன்னா உங்களுக்கு வந்து அடுத்து வந்து மிட் லெவலுக்கு வந்து வரும். 24,950 கிட்ட மிட் லெவலுக்கு வரும். சப்போர்ட் வந்து உங்களுக்கு இதுல வந்து எடுக்கல. அதெல்லாம் நீங்க வந்து என்ட்ரி போயிருக்க மாட்டீங்களா? ஆனா இங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கு. சைட் வே மார்க்கெட்டா இருந்துச்சுன்னா இல்ல வால்டைல் மார்க்கெட்டா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகிற இடம் இந்த இடம். அப்போ நீங்க தைரியமா இந்த இடத்துல என்ட்ரி போடலாம். இது கீழே இருக்கிற வரைக்கும் எந்த இடம் பாத்தீங்கன்னா இந்த இடம். ஏன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிற இடம் ஸ்பாட்ல இந்த இடம். நீங்க தைரியமா இந்த இடத்துல என்ட்ரி போடலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து கரெக்டான சப்போர்ட்ல எடுப்பீங்க. கரெக்டான சப்போர்ட்ல தான் வந்து என்ட்ரி போடுங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி இங்க வந்து ஒரு சப்போர்ட் இருந்துச்சு பாத்தீங்களா? அது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்து திருப்பி இந்த சப்போர்ட் எடுத்து பாருங்க. சப்போர்ட் எடுத்து எங்க போயிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து டச் பண்ணிருக்கு. அதே மாதிரி இந்த பையிங் ஏரியான்னு சொன்ன பாத்தீங்களா 146 அந்த ஏரியால திருப்பியும் தொட்டுட்டு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? நிஃப்டி ஸ்பாட்ல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிற இடம் இந்த இடம். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா அடுத்து 24,000 கிட்ட போகும். அந்த 24,000 எங்க இருக்கு பாத்தீங்கன்னா இந்த இடம், இந்த லைன். அப்போ இந்த 24,000 உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கா? அப்போ திருப்பி என்ன ஆகும்? அடுத்து மிட் பாயிண்ட் போகுமா? அந்த 24,000 கேண்டில் எதுன்னு பாத்தீங்கன்னா 1415 கேண்டில் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1415ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கா? அடுத்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்கா? இங்க அது சப்போர்ட் எடுத்து தான் உங்களுக்கு வந்து பையிங் ஏரியா வரைக்கும் போயிருக்கு. நம்மளுக்கு இந்த பையிங் ஏரியா எப்போ உடைக்குதோ அப்பதான் உங்களுக்கு வந்து புட் சைட்ல வந்து நல்ல ஆக்டிவ் மோட்ல புட் சைட்ல வந்து பை ஆகும். அப்படி புட் சைட்ல பை ஆனாதான்
உங்களுக்கு இந்த மிட் பாயிண்ட் லெவல் இருந்து உங்களுக்கு வந்து கீழே இறங்கும். கீழே இறங்குச்சுன்னா அடுத்து வந்து 23,900 போகுமா உங்களுக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த 23,950யோட பையிங் ஏரியால வந்து கரெக்டா ரிஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்கு. இதுக்கு மேல க்ளோஸ் வைக்கல அப்படின்னு என்ன ஆகும், திருப்பி ரிவர்ஸ் ஆகுமா. இந்த இடம் பாருங்க, ஸ்பாட் சார்ட்லயும் உங்களுக்கு வந்து கரெக்டா இந்த மிட் பாயிண்ட் லெவல தான் உங்களுக்கு வந்து வந்திருக்கு. அதே மாதிரி புட் சைட்ல உங்களுக்கு அந்த பையிங் ஏரியா மேல போல, இது ஒண்ணு. அதே மாதிரி கால் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பியும் இந்த காலில் அந்த பையிங் ஏரியா சொன்ன பாத்தீங்களா, அதே ஏரியா தான் வந்திருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா, க்ளோஸ் உங்களுக்கு அந்த பையிங் ஏரியா கீழே உடச்சிட்டு க்ளோஸ் எங்க வச்சிருக்கு, இங்க வச்சிருக்கு. சரிங்களா, இந்த மாதிரி எடுக்கும் போது நான் அதனால சொல்றேன், நீங்க வந்து என்ட்ரி போகிறது வந்து நீங்க கண்ட இடத்துல தான் என்ட்ரி போடக்கூடாது. போட்டீங்கன்னா திருப்பி உங்களுக்கு வந்து பையிங் ஏரியா தான் வரும். இப்போ ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லி என்ட்ரி போட்டீங்கன்னா திருப்பியும் ரீடெஸ்ட் பண்ணி கீழே இறங்கும். கரெக்டான பிரைஸ்ல வந்து பை ஆகிறதுக்கு இறங்கும். அப்போ உங்களுக்கு வந்து லாஸ் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, இப்போ இதுல வந்து 20 பாயிண்ட் இறங்கிருக்கு. இப்போ 20 பாயிண்ட்னா 20 × 65 கிட்டத்தட்ட ஒரு 1300 லாஸ் போயிருக்கா உங்களுக்கு. 1300 லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன நினைப்பீங்க, ஐயோ மார்க்கெட் வந்து இதா போகுது அப்படின்னு. அப்ப என்ன ஆகும்னா, நீங்க லாஸ்ட்ல க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் திருப்பி ரிவர்ஸ் ஆகி மேல போகும். ஓகேங்களா, அப்போ நம்ம என்ட்ரி போறதா இருந்துச்சுன்னா ஒன்னு நம்ம பையிங் ஜோன்ல வந்து என்ட்ரி போடணும். இந்த இண்டிகேட்டர் வீடியோல வந்து உங்களுக்கு வந்து எங்க வந்து பை பண்ணணும், எங்க வந்து செல் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு வந்து அந்த வீடியோல இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு புட் சைட்ல பொறுத்த வரைக்கும் பையிங் ஏரியால ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி நிஃப்டி ஸ்பாட் சார்ட்லயும் உங்களுக்கு வந்து மிட் பாயிண்ட்ல ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, கால் ஆப்ஷன்லயும் பாத்தீங்கன்னா நீங்க என்ட்ரி போட இடம் இது திருப்பியும் 146ல நீங்க என்ட்ரி போயிருந்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு என்ன ஆகும், 24,000 கிட்ட போகுமா. கரெக்டா பாருங்க, 24,000 ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. இங்க பாருங்க எங்க ரிஜெக்ஷன் கொடுத்துருக்குன்னா 1445. நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த இண்டிகேட்டர்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு காமி அப்படின்னு அந்த இடம் போயிருக்கு. இதுல பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 36 பாயிண்ட்ஸ், 36 பாயிண்ட். இந்த 24,000 பிரேக் பண்ணி மேல போயிருக்கு. பிரேக் பண்ணி R0 உடச்சிருச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கால் செல்லர் லோ பேனேக்கரியும் உடச்சிருக்கு. ஓகேங்களா, இந்த இடம் தான் கால் செல்லர் அதிகம் பயப்படுற இடம். ஏன்னா இது வந்து உடச்சிருச்சு உங்களுக்கு. அடுத்து என்ன ஆனா மேல போகுமா. இப்ப மேல போச்சு அப்படின்னா கால் செல்லருக்கு வந்து லாஸ் வந்து அதிகமா ஸ்டார்ட் ஆகும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, கால் செல்லர் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கால் ஃபர்ஸ்ட் செல் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, நம்ம வந்து கால் பையரை என்ன பண்ணுவோம், பை பண்ணுவோம். பை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு செல் பண்ணுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செல் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்போ அந்த ஆர்டர் லாஸ்ட்ல க்ளோஸ் பண்ணுறதுக்கு அவங்க செல்ல இருந்து பையை மாறுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து வேகம் மேலே போகும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் பையரா இந்த பிரேக் அவுட் கொடுத்து வச்சுன்னு பை பண்ணுவாங்க, ரீடெஸ்ட் பண்ணி பை பண்ணுவாங்க. அதே மாதிரி கால் செல்லர் லாஸ்ட்ல புக் பண்ணாங்கன்னா திருப்பியும் இவங்க வந்து செல்ல இருந்து பை ஆர்டர் போடுவாங்க. அப்ப பை ஆர்டர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் பையரும் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆப்ஷன் பை பண்ணுவாங்க. அதே மாதிரி கால் செல்லர் லாஸ்ட்ல புக் பண்ணி செல்ல இருந்து பை ஆர்டர் போடுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து வேகமா இங்கிருந்து மேல போகும். ஓகேங்களா, ஆனா அந்த இடம் என்ன ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து டைமிங் வந்து முடிஞ்சிச்சு. மணி 3:05 தான் உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்பாங்க, ஏன் வந்து இவ்வளவு நேரம் வந்து இங்க ஹோல் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் ஹோல் ஆனதுக்கு அப்புறம் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமும் ஏன் வந்து இங்கிருந்து சட்டுன்னு வந்து இங்க இறங்குச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி இறங்கினதுக்கு அப்புறமும் ஏன் வந்து இங்கிருந்து ஏன் ரிவர்ஸ் ஆகி மேல போச்சுன்னு தெரியாது. இப்ப நான் அந்த இதை வந்து இண்டிகேட்டர் வந்து ஹைட் பண்றேன் பாருங்க, தெரியுதுங்களா. இப்ப நான் எல்லாத்தையும் ஹைட் பண்றேன்னா உங்களுக்கு என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன் வந்து இங்க போயிருக்கு, ஆனா இவ்வளவு நேரம் கழிச்சு பிரேக் அவுட் கொடுத்தும் ஏன் வந்து சடனா இறங்குச்சு, இங்கிருந்து ஏன் சடனா இவ்வளவு வேகமா ஏறுச்சுன்னு மோஸ்ட்லி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். கால் செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம வந்து பார்க்கணும். ஒரு ஆப்ஷன் பையரா நீங்க வந்து கால் செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க பார்த்தா மட்டும்தான் ஒரு ஆப்ஷன் பையரா நீங்க வந்து வின் பண்ண முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து இத்தனை விஷயம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சடனா இறங்குறது வந்து எத்தனை பாயிண்ட் இறங்கிருக்கு, கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் வந்து ஒரு 5-6 கேண்டில் இறங்கிருச்சு. ஓகேங்களா, இறங்கிட்டு திருப்பியும் வந்து ஒரு 100 பாயிண்ட் அப்படியே ஏத்தி விட்டாங்க. ஆப்ஷன் பையருங்கிறத வந்து நீங்க கரெக்டான இடத்துல என்ட்ரி போடலன்னா உங்களுக்கு வந்து லாஸ் வந்து அதிகமா ஸ்டார்ட் ஆகும். நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து சில டைம் லாஸும் வரும். புரியுதுங்களா, ஒரு ஆப்ஷன் பையரா நீங்க செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்து வச்சுட்டு இந்த இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ணிட்டு இந்த இவ்வளவு விஷயத்தை பார்த்தும் உங்களுக்கு வந்து நீங்க வந்து லாஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 10 ட்ரேட்ல வந்து ஒரு 2 ட்ரேட் 3 ட்ரேட் வந்து லாஸ் ஆகும். அப்போ இவ்வளவு விஷயத்தை பார்த்தே உங்களுக்கு வந்து ஒரு 3 ட்ரேட் வந்து லாஸ் ஆகுது அப்படின்னா நீங்க எதையுமே கால் செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்காம எதுலேருந்து பார்க்காம ட்ரேட் எடுத்தீங்கன்னா என்னன்னு யோசிச்சு பாருங்க நீங்க. ஓகேங்களா, நீங்க வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா அந்த என்ட்ரி ஏன் எடுக்கிறீங்கன்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், ஏன் வந்து செல் பண்றீங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க வந்து ஒரு ஆப்ஷன் பையரா நீங்க வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து ஒரு 25K வச்சு வந்து ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா தாராளமா ட்ரேட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா 25,000 அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா மினிமம் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் வந்து எடுக்கணும். அந்த ஒரு ட்ரேட்ல வந்து உங்களுக்கு அதிகபட்ச லாஸ் வந்து 1000 இருந்து 1200 அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க வந்து ட்ரேட் வந்து லாஸ்ல க்ளோஸ் பண்ணிடணும். இப்படி லாஸ்ட்ல க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்த நாள் ட்ரேட் எடுக்கணும், அன்னைக்கு எடுக்கக்கூடாது. நல்ல என்ட்ரி இருந்துச்சுன்னா எடுக்கலாம். அதே மாதிரி மெயினான விஷயம், நீங்க வந்து வெறும் 25,000க்கு வந்து ஒரு லாட் மட்டும் யூஸ் பண்ணணும். நீங்க 2 லாட்லாம் போட்டீங்கன்னா
என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் இப்போ ஒரு லாட்டில் வந்து உங்களுக்கு 1200 நீங்கள் வந்து இதை புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, லாஸ் புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 2 லாட் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? 2500 வருமா? அப்போ லாஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக போகும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் 25,000 வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அதிகபட்ச லாஸ் வந்து ஒரு 1200, அதிகபட்சம் ஒரு 1500 இருக்கலாம். லாட் வந்து ஒரே லாட் தான் போடணும். 1200 ஒரு நாளைக்கு வந்து எனக்கு ஓகே அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் வந்து இதோட 2 மடங்கு இருக்கணும். ஓகேங்களா? இன்டு 2. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு எவ்வளவு வரும்னா உங்களுக்கு 2000 மேல வரணும். 2000 மேல வந்தாதான் உங்களுக்கு வந்து ஓவராலா நீங்க ஒரு 10 ட்ரேட்ல வந்து ஒரு 3 ட்ரேட் லாஸ் பண்ணினா மீதி 7 ட்ரேட்ல உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளா நீங்க வந்து இருப்பீங்க. அப்போ நீங்க ஒரு லாட் மட்டும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா எப்போ வந்து 2 லாட் 3 லாட் போடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேபிட்டல் அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த 25,000, இந்த 25,000 எப்போ வந்து இந்த ப்ராஃபிட்ல உங்களுக்கு வந்து ஆட் ஆகி ஒரு 50K இன்டு 2 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? 50,000 எப்போ இந்த 25,000 50,000 எப்போ போதோ அப்பதான் நீங்க வந்து 2 லாட் யூஸ் பண்ணணும். இது வந்து அப்படியே லாஸ் வந்து 2 ஆக போகுது, ப்ராஃபிட் இதுலயும் 2 ஆக போகுது. 2400 வந்து லாஸ் புக் பண்ண போறீங்க, ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா 2000 யூஸ் பண்ண போறீங்க 2 லாட்டுக்கு. ஓகேங்களா? இந்த இதை வந்து நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து உங்க கேபிட்டல்ல வந்து டபுள் ஆகும். அதே மாதிரி ஆப்ஷன்ஸ்ல வந்து நீங்க வந்து லாங்கா இருக்க முடியும். இன்கேஸ் வந்து 50,000 மேல எனக்கு வந்து டிமாண்ட் அக்கௌண்ட்ல வந்து ஃபண்ட் வந்து வந்துருச்சு, நீங்க வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்துட்டீங்க, 50,000 மேல போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ட்ரேட் பண்றீங்க. ஆனா திருப்பி உங்களுக்கு 50,000 கீழே வந்துருச்சுன்னா நீங்க திருப்பியும் ஒரு லாட்டுக்கு மாறிடணும். அப்போ நீங்க 25,000 வந்து ஒரு லாட், 50,000 2 லாட். நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து எப்போ வந்து டபுள் மடங்கு ஆதோ அப்ப மட்டும் தான் நீங்க வந்து லாட் வந்து போடணும். திருப்பி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து டபுள் ஆனதுல இருந்து திருப்பி கம்மியாச்சுன்னா நீங்க வந்து லாட் வந்து கம்மி பண்ணிடணும். ஸோ இப்படிதான் நான் வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட் வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறது இப்போ வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வரப்போறது வந்து நீங்க வந்து ஒரு செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க. நான் இந்த இண்டிகேட்டர்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இந்த வீடியோ மட்டும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ரெடி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டு உங்களுக்கு வந்து சொல்றேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து இண்டிகேட்டர் வந்து நான் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு. எப்படி சொல்றது அப்படின்னா நெஃப்டி ஸ்பாட் சார்ட் நீங்க யூஸ் பண்றதா இருந்துச்சுன்னா நீங்க செட்டிங்ஸ் போய் மாத்தணும். அதே மாதிரி பிரீமியம் சார்ட் நீங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்ல போயிட்டு நீங்க திருப்பி மாத்திர மாதிரி வரும். அதே மாதிரி கால் ஆப்ஷனுக்கும் மாத்திர மாதிரி வரும், புட் ஆப்ஷனுக்கும் மாத்திர மாதிரி வரும். சோ இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கனால இது வந்து நான் வந்து ஸ்கிராச்ல இருந்து கிரியேட் பண்ணி எல்லாமே வந்து ஆட்டோமேட்டடா வந்து கொண்டு வர மாதிரி நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். இதுல வந்து நான் 3 குரூப்பா வந்து பிரிச்சிருக்கேன். இது கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குற மாதிரி நான் வந்து இது பில்ட் பண்ணிருக்கேன். இப்போ செல்லர் ஸ்ட்ராட்டஜி 1 அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நேத்துக்கான டேட்டா, அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேடை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து இது வந்து செல்லர் ஸ்ட்ராட்டஜி 1. இந்த ஸ்ட்ராட்டஜி 2 பாத்தீங்கன்னா இன்னைக்கான டேட்டா கலெக்ட் பண்ணி எப்படி வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இது ஒண்ணு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்கேல்பிங் மட்டும் யூஸ் பண்ணிருக்கேன். இது ஸ்கேல்ப் பண்றீங்க, நீங்க வந்து ஒரு 25 பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கலாம், ஒரு 50 பாயிண்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து இது வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா கீழே வந்து நான் இஎம்ஐயும் வந்து சூப்பர் ட்ரெண்டும் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கா இல்ல வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா அப்படிங்கறத வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த இண்டிகேட்டர் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இருந்தனால இதை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே ஆட்டோமேட்டட். நீங்க வந்து ஸ்பாட் சார்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்ல பிரீமியம் சார்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி, கால் சார்ட்டும் இல்ல புட் சார்ட் எது ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து எடுத்துக்கும். அதே மாதிரி இதுல வந்து நான் நிறைய ஸ்டாக்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். இது மோஸ்ட்லி ஃபேமஸான ஸ்டாக்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். இதுல சப்போஸ் வந்து உங்களுக்கு நீங்க ட்ரேட் பண்ற ஸ்டாக்ஸ் வந்து இது இல்லைன்னா நான் அதுலயுமே வந்து நான் ஆட் பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு. இது ஓகேங்களா? நான் ஆக்சுவலா எஸ்டர்டே வந்து நான் யூடியூப்ல லைவ் வந்திருந்தேன். அப்போ அந்த லைவ் வரும்போது அந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் வந்து என்ன மாதிரி டைரக்ஷனில் வந்து போகுது அப்படின்னு. ஸோ அந்த வீடியோ வந்து இப்போ ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பார்ப்போம்.